குட்டி ரெசிபீஸ். இது ஒரு சமையலுக்கான ஒரு சேனல். இதில் இந்தியன், வெஸ்டர்ன், சைனீஸ் மற்றும் தந்தூரி வகைகளான சமையல்கள் இதில் செஞ்சு உங்களுக்காக ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிய வணக்கம். என் தமிழ் உறவுகளுக்கு, பெண்ணுக்கு தாஜ்மஹால் கட்டி வச்சாண்டா எவளாச்சும் ஒரு செங்கல் நட்டு வச்சாலா அப்படின்னு ஒரு சினிமா பாட்டில் ஒரு பாட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆண்கள் தான் காதலிக்காக நினைவு சின்னங்கள் எழுப்பியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து நிலவிட்டுருக்கு. அது இல்லை, உலகத்திலேயே பெண் தான் முதலாக தன்னுடைய காதலனுக்காக நினைவு சின்னம் எழுப்பியிருக்காங்க. அது தாஜ்மஹால் கட்டுறதை விட ரொம்ப பழமையான ஒரு கட்டிடமாக பார்க்கப்படுகின்றது. அந்த கட்டிடம் எந்த நூற்றாண்டில் கட்டினாங்க, ஆனால் அந்த கட்டடம் 12 முதல் 15 இந்த நூற்றாண்டில் அந்த கட்டடம் அழிஞ்சு போச்சு. அந்த கட்டடம், அந்த நினைவு சின்னம் இந்தியாவில் இருக்கா இல்லை இந்தியாவுக்கு வெளியே இருக்கா, அந்த பெண் அந்த ஆணுக்கு என்ன உறவு முறை வரும் உள்ளிட்ட பல சுவாரஸ்யமான தகவல்களை தான் நாம் இன்னைக்கு நம்மளுடைய குட்டி வரலாறு சேனலில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ஆக்சுவலாக கழுதை கிடையாது, கழு தைக்க தெரியுமா கற்பூர வாசனை. அதாவது கழு அப்படின்றது ஒரு விதமான ஒரு கிராஸ், ஒரு புல். அந்த புல்லில் என்னது பாய் பின்னுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த புல்லில் பாய் பின்னும் பொழுது, அதை தைக்கும் பொழுது அதிலிருந்து கற்பூர வாடை வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். இந்த கற்பூர வாடை நாம் தரையில் விரித்து படுக்கும் பொழுது இந்த விஷ பூச்சிகள் அப்படின்னு சின்ன சின்ன பூச்சிகள், தேள், பூரான், பாம்பு, நட்டுவாக்காளி உள்ளிட்ட எந்த ஒரு பூச்சியுமே நம்ம கிட்ட நெருங்கவே நெருங்காது. அதனால தான் ஒவ்வொரு வாரம் நம்ம வீட்டு வாசலில் கற்பூரத்தை ஏற்றுவாங்க. ஸோ அந்த ஸ்மெல்லு இந்த பூச்சிகளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதனால அது என்ன ஆயிரும், வெளியே விலகி ஓடிடும். இந்த பழமொழி தான் கழு தைக்க தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்றது திரிந்து கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்று மாறிடுச்சு அப்படின்ற கருத்தை சொல்லி நான் இன்னைக்கு நம்மளுடைய குட்டி வரலாறு நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஹாலிகார்னஸில் உள்ள மௌசோலியம் அப்படின்ற பகுதியை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஹாலிகார்னஸ் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய மௌசோலியம் அப்படின்ற இந்த நினைவு சின்னம் தான் உலகத்திலேயே காதலி தன்னுடைய காதலனுக்காக எழுப்பிய முதல் நினைவு சின்னமாக பார்க்கப்படுகின்றது. இதனுடைய காலம்னு பார்த்தோம் அப்படின்னாக்க கிமு 353 இருந்து கிமு 350 உள்ளிட்ட இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த நினைவு சின்னம் எழுப்பி, அதாவது கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஹாலிகார்னஸ் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னாக்கா துருக்கியில் இருக்கக்கூடிய போத்ரம் அப்படின்ற இடத்துல தான் இந்த ஹாலிகார்னஸ் இருந்திருக்கு. அதாவது இப்போ இருக்கக்கூடிய இடத்த தான் சொல்லிட்டோம். இது அந்த காலத்தில் எங்கே இருந்துச்சு அப்படின்னா ஆசியா மைனர் அப்படின்ற பகுதியில் மேற்கு கடற்கரை ஓரமாக இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் தான் அகமனிய பேரரசு. இந்த அகமனிய பேரரசில் கேரியா அப்படின்ற நாட்டினுடைய ஒரு சின்ன தலைநகர் தான் இந்த ஹாலிகார்னஸ். இந்த ஹாலிகார்னஸை ஆட்சி செய்துட்டு இருந்த மன்னன் தான் மௌசோலியஸ். அவனுடைய மனைவி தான் 2ஆம் ஆர்டிமீசியா. இவங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன ஒரு ஆசை என்ன அப்படின்னாக்கா, தங்களுடைய கல்லறையை தாங்களே எழுப்ப வேண்டும் அப்படின்ற ஆசை. அப்படி ஒரு பிளான் போடுறாங்க. பிளான் பண்ணி அந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்குள்ள இறந்துடுறாரு. ஸோ அவருடைய நினைவின் சின்னமாக, அவருடைய ஞாபகார்த்தமாக என்ன பண்ணுறாங்க, ஆர்டிமீசியா, 2ஆம் ஆர்டிமீசியா அந்த நினைவு சின்னத்தை எழுப்பக்கூடிய வேலைகளை பார்த்துட்டே இருக்க ஆரம்பிக்கின்றாங்க. ஹாலிகார்னஸில் இந்த கட்டடம், இந்த நினைவு சின்னம் எழுப்புவதற்கான இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டது. அதாவது மலையினுடைய ஒரு உயரமான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துட்டாங்க. 45 மீட்டர் உயரம் கொண்ட இந்த கட்டடத்தை கட்டுவதற்காக கிரேக்கத்திலிருந்து சிறப்புமிக்க கட்டடக்கலை நிபுணர்களை வரவழைத்தாங்க. அந்த காலகட்டத்தில் அந்த கட்டடக்கலை நிபுணர்கள் யாருன்னா சாத்தியோஸ், பைத்தீஸ் அப்படின்ற அந்த 2 கட்டடக்கலை நிபுணர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கல்ப்சர், அதாவது இந்த சிற்ப வேலைப்பாடுகள் இதெல்லாம் செய்யணும் அப்படின்றதுக்காக அந்த காலகட்டத்தில் உலகத்திலேயே மிகவும் புகழ்பெற்ற சிற்பக்கலை நிபுணர்களான லியோசரஸ், பிரயாசிஸ், ஸ்கோபஸ் மற்றும் டைமேத்தியஸ் உள்ளிட்ட கலை நிபுணர்களை வரவழைக்கப்பட்டு இந்த இடத்துல அவங்க இந்த நினைவு சின்னங்களை எழுப்பியிருக்காங்க. இந்த கட்டடம் கட்டுறதுக்காக மக்களுடைய வரிப்பணத்தில் ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் செலவு பண்ணியிருக்காங்க. இந்த மௌசோலியம் அப்படின்னாக்கா மௌசோலியஸிற்கு காணிக்கையாக்கப்பட்ட, அர்ப்பணிக்கப்பட்ட அப்படின்ற ஒரு அர்த்தம். அதாவது இவர் பேரால் இது கட்டப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு அர்த்தத்தை மீன் பண்ணுது. பட் நாளடைவில் இந்த மௌசோலியம் அப்படின்ற பேர் எதை மீன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாக்க கல்லறை அப்படின்றத மீன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இல்லை அப்படின்னாக்க சமாதியை குறிப்பதற்காக இந்த மௌசோலியம் அப்படின்ற சொல் உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கட்டடம் 12 மற்றும்
இந்த நூற்றாண்டுகளுக்கு இடையில் ஏற்பட்ட போர்கள் மற்றும் நிலநடுக்கங்கள் உள்ளிட்ட பல காரணங்களினால் இது சிதிலமடைந்து முற்றிலுமாக அழிந்து விட்டது. அவர்களின் காதல் சின்னமும் அழிந்து விட்டது. இந்த இரண்டாம் ஆர்டிமீசியாவும் இந்த கல்லறை கட்டி முடிக்கப்படுவதற்கு முன்னாலே இறந்திருக்காங்க. இவங்களுடைய அந்த அஸ்தியையும் அந்த கல்லறையில தான் வைத்து பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த இரண்டாம் ஆர்டிமீசியா யாரு அப்படின்னா வேற யாருமே கிடையாது, நம்ம மௌசோலியஸ் இருக்காரு பாருங்க, அவர் உடன் பிறந்த சகோதரி தான் இந்த இரண்டாம் ஆர்டிமீசியா. அந்த காலகட்டத்தில் உடன் பிறந்த சகோதரிகளை திருமணம் செய்து கொள்வது ஒரு சம்பிரதாயமாகத்தான் இருந்திருக்கு. ஏன்னாக்கா உயர் இனத்தைச் சேர்ந்த மன்னர்கள் தங்களுடைய ரத்தம் சாதாரண இன மக்களுடன் சேர்ந்து கலந்து நம்மளுடைய அந்த தகுதி குறைந்து விடக்கூடாது, நிலை தாழ்ந்து விடக்கூடாது என்பதற்காகவே அவங்க இந்த முறையை பின்பற்றி வந்திருந்திருக்காங்க. இவங்க உடன் பிறந்த 3 சகோதரிகள் அதன் பிறகு இருக்கிறாங்க. அடா, இட்ரியஸ், பிக்சோட்ரஸ் உள்ளிட்டோர் இவர்கள் உடன் பிறந்தவர். மொத்தம் 5 பேர். இதில் இந்த அடான்றவங்க யார் அப்படின்னாக்க அலெக்சாண்டர் த கிரேட் இருக்காங்க பாருங்க, அவருடைய வளர்ப்பு தாய் தான் இந்த அடான்றவங்க. ஸோ எப்படியெல்லாம் காதலிச்சிருந்துருக்காங்கன்னு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவும் இதுக்கப்புறம் நான் போட்ட வீடியோவும் உங்களுக்கு வரணும் அப்படின்னாக்கா மறக்காம குட்டி வரலாறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இருப்பதற்கான அடையாளம் இன்று தெரியாது என்று கூறி விடைபெறும் நான் உங்கள் குட்டி. நன்றி.